இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? வாங்க. எதுக்கு இப்படி என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? போச்சு அத்தை, எல்லாமே போச்சு. நாம நினைச்சது எல்லாம் தப்பு. அவ ஒரு பெரிய சதி திட்டத்தோட தான் உள்ள வந்திருக்கா. இப்படியே விட்டனு வைங்க, அப்புறம் நம்ம மொத்த குடும்பத்தையும் வாரி சுருட்டி வாயில போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாத்த. என்ன சொல்றீங்க? யாரு சதி திட்டம் பண்றா? வேற யாரு? அவதான். அவ பேரை சொல்றது கூட வாய் கூசுது அத்தை. யாரு கணேஷா? அதான் அந்த ஜெயராணி. அவளை பத்தி யாரும் இந்த வீட்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சொன்னீங்க தான் அத்தை. ஆனா என்ன பண்றது, இத்தனை நாள் வெளியில இருந்தா, இப்ப நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துட்டா. இனிமே நீங்களே நினைச்சாலும் அவளை பத்தி பேசாம இருக்க முடியாத அத்தை. அவ மிகப்பெரிய பிளான் பண்ணிருக்கா அத்தை. என்ன சொல்ற? அத்தை இத பாருங்க அத்தை. என்ன இது? இதுல நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸோட அடையாள அட்டை, அட்ரஸ் ப்ரூஃப்னு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க அத்தை. இதுல ஜெயராணியோட அட்ரஸ் டீடைலும் இருக்கு. ஆனா அது எல்லாமே சுத்த பொய் அத்தை. பொய்யா? இதுல எழுதின அந்த அட்ரஸ் போய் நான் விசாரிச்சு பார்த்தேனே, அவ அங்க இல்ல. அந்த ஏரியாவுல அவங்கள யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்டவங்க யாருன்னே தெரியாதுங்கிறாங்க அத்தை. பொய்யான அட்ரஸ் கொடுத்து பொய் சொல்லி நம்ம கம்பெனிக்குள்ளேயே வேலைக்கு வந்துட்டாத்த. அன்னைக்கு உங்க புள்ளைய ஆக்சிடென்ட் பண்ணி கோமாவில கொண்டு போனானுதான் அந்த சூழ்நிலையில நீங்க இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கீங்க. ஆனா அவ இங்கேயும் வந்து ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்காத்த. எனக்கு தெரிஞ்ச கம்பெனிய அவ பேர்ல மாத்திக்க பிளான் போட்டுக்கலாம் அத்த. அதெல்லாம் நடக்காது கணேஷா. நடக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா அவ நடத்துவா. அவ என்ன லேசுப்பட்டாளா? அந்த செல்வரத்னம் பிளான் பண்ணிதான் இவளை இங்க அனுப்பியிருக்கான் அத்த. அத்த, உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என் கூட வாங்க. நேரா வீட்டு வாசல்லையே போய் நிறுத்தி நிரூபிச்சு காட்டுறேன். நான் சொல்றது உண்மைன்னா உடனே அவளை வேலையை விட்டு தூக்கிடுவீங்கல்ல. அவ ஃபேக்டரி பக்கமே வரக்கூடாதுன்னு அடிச்சு துரத்திடுவீங்கல்ல. அத்தை என்ன நம்புங்க அத்தை. நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? நீங்க வாங்க வாங்க. தமிழ் வா. ஜனமா